கேரளத்தைச் சேர்ந்தவர் நடிகை அனுராகா. 23 வயதான இவர் குறும்படங்கள் மூலம் பிரபலமானவர். அடிபொலி என்ற படத்திலும் நடித்துள்ளார். தற்போது பிரபலமான OTTயில் வெளியாகி வரும் ரிசார்ட் எனும் இணையத் தொடரில் ஸ்ரீநிதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். ரிசார்ட் வெப் சீரிஸ் வாரத்துக்கு 4 எபிசோடுகள் வெளியாகின்றன. மார்ச் 13 முதல் வெளியாகி வரும் இந்த தொடரில் 100 எபிசோடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தொடரை பிரவீன் பெனட் என்பவர் இயக்குகிறார். இந்த தொடரில் நாயகனாக விஜய்குமார் நடிக்கிறார். எருமசானி என்ற யூடியூப் சேனல் மூலம் பிரபலமான விஜய்குமார் டி பிளாக் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். தற்போது நடிகராகவும் நடித்து வருகிறார். இந்நிலையில் ரிசார்ட் வெப் சீரிஸில் ஓராண்டு நடிக்க ஒப்பந்தம் செய்துவிட்டு படப்பிடிப்பு நடத்தாமல் சம்பளமும் தராமல் ஏமாற்றப்பட்டதாக நடிகை அனுராகா கண்ணீர் மல்க தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் ரிசார்ட் இணையத்தொடர் படக்குழுவினர் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். தான் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து பெரிய கனவுகளுடன் வந்தவள் என்றும் தன்னை 99% நாயகி என்று நம்ப வைத்து ஓராண்டு ஒப்பந்தம் செய்த விஜயகுமாரும் படக்குழுவினர் கடந்த 8 மாதங்களாக படப்பிடிப்பு நடத்தாமலும் சம்பளம் வழங்காமலும் ஏமாற்றிவிட்டதாக கூறியிருந்தார். இந்த ஒப்பந்தத்தை காரணம் காட்டி தன்னை வேறு படங்களிலும் நடிக்க விடாமல் தடுத்ததால் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பதாகவும், இதுகுறித்து தயாரிப்பு தரப்பிடம் கேட்டால் விஜயகுமாரிடம் கேட்கச் சொல்வதாகவும், முறையான பதிலேதும் இல்லை என்றும் நடிகை அனுராகா வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மன உளைச்சலால் தனக்கு வலிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதை கேள்விப்பட்ட நடிகர் விஜயகுமார் தனது உடல்நிலை குறித்து நலம் விசாரிக்காமல் அப்படியானால் இனி அவர் நடிக்க வரவேண்டாம் என்று அலட்சியமாக பேசியதாக நடிகை அனுராகா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தனக்காக நியாயம் கேட்ட நண்பரை விஜயகுமாரின் மனைவி தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதாகவும் வீடியோவில் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த வெப் சீரிஸ் தயாரிப்பு நிறுவனம் இளம் கலைஞர்களை மதிக்காமல் தரமற்ற உணவுகளை வழங்குவதுடன் நியாயம் கேட்டால் ரெட் கார்டு கொடுத்து விடுவோம் என மிரட்டுவதாகவும் நடிகை அனுராகா குற்றம் சாட்டியிருந்தார். தனக்கு ஏற்பட்ட இந்த துன்பங்களால் தற்கொலை எண்ணம் வரை சென்றதாகவும், இனி எந்த ஒரு இளம் கலைஞருக்கும் இத்தகைய நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகவேதான் இந்த உண்மைகளை பேசுவதாகவும் அனுராகா கண்ணீருடன் வீடியோவில் கூறியிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டது. நடிகை அனுராகா கூறிய புகார்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நடிகர் விஜயகுமாரின் மனைவியும் நடிகையுமான நக்ஷத்ரா ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் அனுராகா வெளியிட்ட வீடியோவில் முழுமையான உண்மைகள் இல்லை என்றும் ஒருதலை பட்சமான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். நக்ஷத்ரா தனது விளக்கத்தில் அனுராகாவின் நண்பர் இரவு 11:30 மணியளவில் தொலைபேசியில் அழைத்து கடுமையாக வாக்குவாதம் செய்ததாகவும், அவர் தொடர்ந்து பணம் கேட்டு கத்திக் கொண்டிருந்ததாகவும் கூறினார். தொழில்முறை ரீதியான ஒரு பிரச்சனைக்கு தயாரிப்பு நிறுவனத்திடம் பேசாமல் சம்பந்தமே இல்லாமல் நடிகரிடம் தகராறு செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்று நக்ஷத்ரா கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் கோபத்தில் பேசிய வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொண்டு அனுராகா தவறான பிம்பத்தை உருவாக்குவதாகவும், இப்போது நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விஜயகுமார் தான் காரணம் என்று சொல்வதை ஏற்க முடியாது என்றும் கூறியிருந்தார். நடிகை அனுராகா நக்ஷத்ராவின் வீடியோக்களை தொடர்ந்து நடிகர் விஜயகுமார் இந்த விவகாரம் குறித்து தனது முகநூல் பக்கத்தில் விரிவான விளக்கத்தை அளித்திருந்தார். அதில் தான் ரிசார்ட் தொடரின் தயாரிப்பாளர் அல்ல என்பதையும், ஒரு நடிகராகவும் திரைக்கதை ஆசிரியராகவும் மட்டுமே பணியாற்றி வருவதாகவும் கூறியிருந்தார். சம்பளம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் தயாரிப்பு நிறுவனத்துக்கே உள்ளது என்றும் அதில் தனக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் நடிகர் விஜயகுமார் வீடியோவில் கூறியிருந்தார். பெரிய பட்ஜெட் தொடர்களை எடுக்கும்போது தயாரிப்பு ரீதியான தாமதங்கள் ஏற்படுவது இயல்பு, அதற்காக தனிப்பட்ட ஒருவரை மட்டும் குறிவைப்பது தவறு என்பது விஜயகுமாரின் வாதம். நள்ளிரவு அழைப்பில் நடிகையின் நண்பர் அநாகரிகமாக நடந்து கொண்டதால் மட்டுமே வாக்குவாதம் ஏற்பட்டதை தவிர யாரையும் இழிவுபடுத்தும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் நடிகர் விஜயகுமார் விளக்கம் அளித்திருந்தார். அனுராகாவின் உடல்நிலை குறைவு வருத்தமளித்தாலும் அதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறிய விஜய், தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்து இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக வீடியோவில் தெளிவாக கூறியிருந்தார். இருதரப்பினரும் தங்களது நியாயங்களை முன்வைத்திருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் உள்ள உண்மைத்தன்மை முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும். Ladies and gentlemen, welcome to Jolly Jim